பள்ளிவாசலுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தத்ஹீருல் மஸ்ஜித், பள்ளிவாசலை தூய்மையாக வைத்திட வேண்டும். கால கழுவாம வரக்கூடாது, ஒழு செய்யாமல் வரக்கூடாது. காலில் தூசி இருக்கும், கால நதிசு இருக்கும். அப்போ நீங்கள் ஒழு செய்கின்ற பொழுது பள்ளிவாசலுக்கு உள்ள வர்றீங்க, அப்போ ஒழு செஞ்சாலும் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது உங்களுடைய கால்களை என்ன செய்யணும்? நன்றாக கழுவி கொள்ள வேண்டும். வெளியே போகும் பொழுது நதிசு ஏதாவது மீச்சிருப்பீங்க, நீங்கள் காலை கழுவாமல் உள்ள வந்தீங்கன்னா அந்த நதிசில் நீங்க தொழுதாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. மற்றவர் தொழுதாலும் அந்த தொழுகை என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளப்படாது. அதற்கு பொறுப்பு நீங்கள் ஆயிருவீங்க. அந்த பாவத்திற்கு பொறுப்பு யாரு? நீங்க ஆயிருவீங்க. அப்ப பள்ளிவாசலுக்கு நீங்கள் வருகின்ற பொழுது என்ன செய்யணும்? சுத்தமா வரணும். பள்ளிவாசலை சுத்தமா வச்சிருக்கணும். ஏதாவது சீட்டு, பேப்பர், பேனாவை வெளியிருந்து எடுத்து உள்ள குப்பையா போடக்கூடாது. பள்ளிவாசல் என்ன செய்யணும்? பள்ளிவாசலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அதுக்கு தான் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்கள் தொழு வருகின்ற பொழுது தொழுமிடம் சுத்தமாக இருக்க வேண்டும். நீங்கள் தொழக்கூடிய ஆடையும் சுத்தமாக இருக்கும். பள்ளிவாசல் வரும் பொழுது என்ன செய்யணும்? நல்ல ஆடையை உடுத்திட்டு வரணும். 2 ஆடைகளை வைத்திருக்க வேண்டும். வேலை செய்வதற்கு ஒரு ஆடை, தொலை வருவதற்கு ஒரு ஆடை. அப்ப தூய்மையான ஆடையை அல்லது இருக்கிற ஆடைகளில் நல்ல ஆடையை உடுத்திக் கொண்டு என்ன செய்யணும்? வரணும். பிஞ்சு போனது, நந்தி போனது, இட்டு போனது, கிழிஞ்சு போனது அந்த ஆடைகளை உடுத்திக் கொண்டு இறைவனுடைய சந்ததிக்கு வரக்கூடாது. இறைவனை அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றனா இல்லையா? யா பனி ஆதம குது ஸீனத்தக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், ஆதமுடைய மக்களே, நீங்கள் பள்ளிவாசலுக்கு வரும் காலம் எல்லாம் நீங்கள் அலங்காரத்தை பேணிக் கொள்ளுங்கள். என்ன செய்யணும்? நாத்தம் பிடிச்சு வரக்கூடாது. சில பேர் 5 நாள் குளிக்கவே மாட்டான், குளிக்காம பள்ளிவாசலுக்கு வர்ற. அப்ப அந்த வேர்வையினால அருகில் உள்ளவர்களுக்கு ஒரு விதமான ஒரு நோவினை ஏற்படுத்தும். அப்ப நீங்க பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது என்ன செய்யணும்? அலங்கரித்து வர வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது.